மிஸ்டர் விஜய் அண்ணா இன்னைக்கு வந்து சட்டசபையில ஸ்டாலின் அவர்கள் வந்து தேடி இருக்கிறாரு. அது உதய அண்ணாக்கு அப்பான்ற முறையில தேடி இருக்காரு. அவங்க அப்பாவை நீங்க தேடுறது வந்து அவங்க வீட்டுல போய் பாத்துக்கலாம். ஏன்னா உங்களோட பெரும்பான்மை நிரூபிக்கணும் அப்படிங்கும் போது நீங்க அப்படி பம்மிட்டு போய் பொக்கை எல்லாம் கொடுத்து வாழ்த்து எல்லாம் சொல்லிட்டு வந்தீங்களே சார், அங்க போனீங்கன்னா நீங்க பாக்கலாம். சட்டசபையில தேர்தலை வந்து தோல்வியுற்ற ஒருத்தரை வந்து சட்டசபையில தேடுறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அப்படின்றது உங்களை பார்த்து சிரிக்க தான் தோணுது. ஏன்னா சட்டசபையில வந்து நீங்க ஜெயிச்சவங்க மட்டும்தான் வந்திருக்கீங்க. ரெண்டாவது, ஸ்டாலின் அவர்கள் வந்து மிஸ்ஸா எமர்ஜென்சி அந்த மாதிரிலாம் பார்த்து வந்த தலைவர் அவர். ரெண்டாவது, எம்ஜிஆர் தாத்தா, காமராஜர் ஐயா, அண்ணா காலத்துல இருந்து குழந்தையில இருந்து பார்த்து வளர்ந்த ஒரு மனிதர். கலைஞர், ஜெயலலிதா, விஜயகாந்த் இந்த மாதிரிப்பட்ட தலைவர்களோட சட்டசபையில இருந்து பாதாடினவர். அவரு வந்து இப்போ வந்து இந்த எமர்ஜென்சி மீசாலாம் பார்த்தவரை வந்து இந்த கக்கூஸ்க்கு ஆய்வு பண்றவங்க, லட்டு பாக்கெட் ஆய்வு பண்றவங்க கூட எல்லாம் வந்து என்ன சொல்றது, சந்திக்கணுமா அப்படின்றது ஒரு விஷயத்துல அவருக்கு தோல்வி கிடைச்சதை நாங்கெல்லாம் கொண்டாடிட்டு இருக்கோம். நாங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கோம். ரெண்டாவது, உதய அண்ணாவோட அப்பாவை நீங்க வந்து கிண்டல் பண்ணீங்க அப்படின்னா அது சட்டசபையில கிண்டல் பண்ணிருக்க கூடாது. 1-to-1 பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு உதய அண்ணா பதில் சொல்லியிருப்பாரு. நீங்க சட்டசபையில எங்களுடைய முன்னாள் முதல்வரை, நாங்க மதிக்கக்கூடிய ஒரு தலைவரை நீங்க சொன்னதுனால நீங்க அப்பான்னு சொன்னீங்க. கண்டிப்பா ஒரு அப்பா இடத்துலதான் அவர் எங்க எல்லாருக்குமே இருக்கிறாரு. ஏன்னா அவர் ஒவ்வொரு திட்டத்தையும் ஒரு தந்தை ஸ்தானத்துல இருந்துதான் அவர் வந்து எல்லாத்துக்குமே குழந்தைங்களுக்கு எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சவர் அவரு. இன்னைக்கு அதே திட்டத்தை தான் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. அதை உங்களால ஸ்டாப் பண்ண முடியாது. வேணா ஸ்டிக்கரை மாத்தி பேரை வேணா மாத்திக்கலாமே தவிர அதை உங்களால ஸ்டாப் பண்ண முடியாது மிஸ்டர் விஜயண்ணா. அண்ட் சோ அந்த மாதிரிப்பட்ட தலைவரை வந்து நீங்க கிண்டல் பண்ணிட்டீங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனா பாத்தீங்கன்னா உங்க பாப்பாவோட காலேஜ் ஃபங்க்ஷன்ல வந்து அப்பாவை காணோம்னு அந்த குழந்தை தேடி இருக்கும் இல்லைங்களா? அதுக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்காது. உங்க மனைவி எத்தனையோ நாள் வந்து ஐயோ வீட்டுக்காரர் வரலையே ஷூட்டிங் முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாவம் சங்கீதா அண்ணி தேடிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கு பதில் சொல்றதுக்கு யாரும் இல்ல. இப்ப கோர்ட் வாசலையும் தேடிட்டு இருக்காங்க. இப்பவும் அவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு யாரும் இல்ல. பையன் ஜேசன் வந்து முதல்ல ஒரு மூவி ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லா அப்பாவும் ஃபர்ஸ்ட் போய் நிப்பாங்க தான் குழந்தை ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகுதுன்னா. அன்னைக்கு அந்த குழந்தை வந்து தேடி இருப்பான். அன்னைக்கு நீங்க இல்ல. இப்படி எல்லா இடத்துலயுமே நீங்க ஆப்சென்டா இருக்கீங்க மிஸ்டர் விஜய் அவர்களே. அதனால ஸ்டாலின் அவர்களை தேடாதீங்க. ஸ்டாலின் அவர்கள் வீட்டுல இருக்கிறாரு. ரொம்ப சேஃபா குடும்பத்தோட அழகான மனைவி, அன்பான மனைவி, குழந்தைங்க, பேர குழந்தைங்க, அவருக்கு இத்தனை தொண்டர்கள். நீங்க சொன்ன மாதிரி நாங்கெல்லாம் இருக்கோம். கொத்தூஸ், கொத்தடிமைஸ், நாங்கெல்லாம் எல்லாருமே இருக்கோம். அதனால அவரை தேட வேண்டிய அவசியம் இல்லை சட்டசபையில. இனி அடுத்த 5 வருஷம் கழிச்சு அவர் வர்றாரோ இல்ல எப்படியோ அப்படின்றது வேற விஷயம். அப்ப நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல உங்களோட தகுதி என்னன்றது நீங்க கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. நீங்க ஒரு தடவை விஜய் அண்ணாக்கு அப்பா எங்க அப்படின்னு நீங்க வந்து சட்டசபையில தேடினீங்கன்னா உங்கள்ட்ட நாங்க 1000 தடவை கேள்வி கேட்கறதுக்கு நீங்க வந்து வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. கரூர்ல 41 பேர் செத்த போது அங்க உங்களை காணும். உங்களை தேடிட்டு இருந்தாங்க. விஜய் அண்ணா வருவாரு, தலைவர் வருவாரு, அப்படியே எல்லாத்தையும் தலைகளை நவுட்டிடுவாரு அப்படின்னு. இப்போ ஏதோ தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருக்காங்க. அங்க உங்களை காணும் மிஸ்டர் விஜய் அவர்களே. அப்படி இப்படி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. எங்கெல்லாம் விஜய் காணாம போனாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால மத்தவங்க காணாம நீங்க உங்களை தேடுற அளவுக்கான ஒரு நிலைமையை வைக்காம உங்க தகுதி என்ன, உங்க வேலை என்னன்றது மட்டும் பாத்தீங்கன்னா சிறப்பா இருக்கும். நன்றி. திமுகவுக்கும் எனக்கு நடுவுல யாரு வந்தாலும் நிர்வாகம் பொறுப்பல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு 3rd கிரேட் ரவுடி பேசுற வார்த்தை. அப்போ இவங்களுக்கும் திமுகவுக்கும் நடுவுல வந்தது யாருன்னா கூட்டணிகள் தான் இருந்தாங்க. நாங்க வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். நேத்திக்கு அவர் அவமானப்படுத்தினது கூட்டணி கட்சி தான் அவமானப்படுத்திருக்காரு. ஐஎம்எல்ஆ இருக்கட்டும், விசிகே இருக்கட்டும். நான் காங்கிரஸ் பத்தி பேச நான் தயாராவே இல்லை. ஏன்னா காங்கிரஸை வந்து ரொம்ப பெரிய மதிப்பான ஒரு பார்வையில பார்த்தது. நான்லாம் வந்து எனக்குலாம் காங்கிரஸ் எல்லாம் அவ்வளவு பிடிக்கும். ஆனா இந்த எலெக்ஷன்ல அவங்க பண்ண